என்ன இஷ்டத்துக்கு அவர் மாட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ப்ராப்பரான நரேட்டிவே இல்லை படத்தில். ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட பார்க்குறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே யார் என்ன சொன்னாலும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ், ஆடியன்ஸோட சப்போர்ட் தான் ஒரு படத்துக்கு வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு. அது வந்து இன்னைக்கு ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதில் ரெஸ்பான்ஸ் கொடுத்த அந்த சில கிளைமேக்ஸ்லேயும் சரி, இன்டர்மிஷன் சீக்வன்ஸும் சரி, அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கு. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படம் வந்து நம்ம ஹாலிவுட் படங்கள், சில யூரோப்பியன் ஃபிலிம்ஸில் நிறையா விஷயங்கள் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் தமிழில் வராதா, ஒரு டிசி மாதிரியோ மார்வல் மாதிரியோ இல்லை ஒரு ஜாப்பனீஸ் மாங்கா அனிமி படிக்கிற ஒரு கல்ச்சர் வந்து இன்னைக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வராதா, ஒரு புது விதமான அட்டெம்ப்ட் தான். ஆனால் அதில் கமர்ஷியலாக இருக்குது, என்டர்டெய்னிங் இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது. எல்லாமே இதுக்கான ஒரு பட்ஜெட்டும் சரி, இதுக்கான ஒரு விஷயமும் சரி, என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அது ஆடியன்ஸாக சரி, நீங்கள் அது தேட்டரில் போய் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அது எந்த விதத்துலேயுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் இது இருக்கும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் வந்து நான் முக்கியமாக சொல்கிறது வந்து டைரக்டர் குவன். இவர் வந்து வெள்ளராஜா ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு, சவாரின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ட்ரீமே என்னென்னா ஒரு ஆனிமி கான்செப்டில் தமிழில் வந்து ஒரு மார்வல் மாதிரி, ஒரு டிசி மாதிரி ஒரு படம் பண்ணுறது தான். அது எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ இடத்துல வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, அந்த ப்ரொடியூசரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ பட்ஜெட் பார்க்காம செலவு பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் வந்து குவனுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் படங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அது பெரும்பாலும் வந்து கேங்ஸ்டர் பேக்ட்ராப்பில் தான் ஆக்ஷன் இருக்கும், இல்லை ரிவெஞ்ச் பேக்ட்ராப்பில் தான் ஆக்ஷன் இருக்கும். பட் ஒரு சூப்பர் ஹியூமன் எலிமெண்ட்டில் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காமிக்ஸ் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படத்தில் காமிக்கணும்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. அதுக்காக நம்ம எல்லாரும் வந்து கூட நின்று அவருக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நல்லா ப்ரோ, என்ன இஷ்டத்துக்கு அவர் மாட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ப்ராப்பரான நரேட்டிவே இல்லை படத்தில். அதுதான் என்னென்னு அவருக்கும் புரியல, பார்க்குறவங்களுக்கும் புரியாது. அவெஞ்சர்ஸ் வருது, என்னென்னமோ வருது, அவர் மாட்டு இஷ்டத்துக்கு நரேட் பண்ணியிருக்காரு. பெருசாக ஒன்றும் செட் ஆகலை. சூப்பர் ஹீரோ படம் அங்கங்கே காட்டியிருக்காங்க, பட் அதுக்கான பேக் ஸ்டோரி இல்லை, அதனோட ஃப்ரண்ட் எப்படி லீட் பண்ணோம் எதுவுமே ப்ராப்பராக இல்லை படத்தில். ஆக்டிங் சத்யராஜ் ஒழுங்காக பண்ணியிருந்தார். ராஜீவ் மேனனுக்கு இந்த ரோல்லாம் செட் ஆகலை ஆக்சுவலி. வசந்த் ரவி ஏதோ பண்ணியிருக்காரு, ஜெயிலரில் கடைசியில் வர மாதிரி அப்பாவும் மகனும் பண்ணாதம்பாங்க, நான் பண்ணுறேன் பாரு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் சூப்பர் ஹியூமன் பவர் வச்சுக்கிட்டு அடிச்சுப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளேவே ஒழுங்காக இல்லை, கதை எப்படி ப்ரோ இருக்கும், சரியா இல்லை எதுவுமே. வேற வந்துட்டு வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஜிப்ரானை பாராட்டணும். படமே வந்துட்டு டைரக்டர் ஒரு பக்கம் கதை சொல்லிட்டு இருந்தாலும் ஜிப்ரான் வந்துட்டு அட்லீஸ்ட் தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா பண்ணியிருந்தார் ஜிப்ரான். படம் வேஸ்ட். 1 கொடுக்கலாம் 5க்கு. ஸ்டோரி நல்லா இருக்குது. அப்புறம் வசந்த் ரவி சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டப்பாவும் அவரும் அப்படியே உண்மையாக அப்பா பையன் மாதிரியே இருக்காங்க. நீங்கள் படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா என்ன மெயின்கிறத சொல்ல இருக்காங்க. இயற்கையை அழிக்கக்கூடாது, மனுஷனால இயற்கைக்கு ஆபத்து, இயற்கை நமக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணிச்சுனாலும் நமக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. நல்லா ஃபைட்ஸு சீன்ஸ் எல்லாமே, அதான் சிஜி எல்லாம் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன்ல, ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை நம்ம அடுத்தடுத்து ஸ்டோரி நல்லா விறுவிறுப்பாக போகிறனால நமக்கு போர் அடிக்கல. ஏங்க சார், சத்யராஜ் ஆக்டிங்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. அவர்தெல்லாம் வேறு லெவல் ஆக்டிங்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் ஜெயிலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதுலேயும் மிரட்டியிருப்பார், இதுலேயும் நல்லா மிரட்டியிருக்காரு. அவர் ஆக்டிங் வைஸில் சொல்ல தேவையில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களும் ஓகே, அந்த கதைக்கு என்னவோ அவங்க வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்குது படம். ஆமாம், ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. புரியல படம். அதான் அப்புறம் இந்த சூப்பர் பவரு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியல. அதெல்லாம் இல்லை ப்ரோ. அந்த மாதிரி எடுத்து வந்துக்கிறாங்க, ஆக்ஷன் போகிற மாதிரி எடுத்து வந்துக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ்லாம் இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. எல்லாம் நல்லா தான் இருக்குது. பார்ட் 2 வேறு இருக்குது. புரியல. சூப்பர் ஹியூமன் தான் ப்ரோ. கிறிஷ் படம் பார்த்துருக்கல,
கிறிஷ் படம் மாதிரியே தான் இருக்கும், நல்லாயிருக்கும், அவ்வளோதான். கிறிஷ் படம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் எப்படி சூப்பர் பவர் கிடைக்கும், அதில்னா ஏலியன் தரும், இல்லை அவங்க அப்பா கொடுப்பாரு ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருக்குது. கிறிஸ்மர் மாதிரி தான் இருக்குது. கண்டென்ட் கிறிஷ், பட் ஆனால் படம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. ஆக்டிங்லாம் சூப்பராக. சத்யராஜோட அந்த இன்டர்வல் சீனில் வரும், தரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு என்ட்ரி அதுதான். கிளைமேக்ஸும் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. போர் அடிக்கல ப்ரோ, எங்கேயும் போர் அடிக்கல. அந்தளவுக்கு லேக்லாம் இல்லை படத்தில், நல்லா இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாம், பட் அதான் அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு செக்ஷுவலாலாம் எதுவும் இல்லை, பட் நல்லா இருக்குது. வர மாதிரி உண்மையாக நல்லா இருந்தது படம், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். எனக்கு அந்த லாஸ்ட்டாக ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வெப்பன் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. இன்டர்வல் பிளாக் வந்து செம்ம ட்விஸ்ட்டு. கிளைமேக்ஸுமே ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்குது படத்தில். ஒரு நியூ ஜேர்னராக இருக்குது தமிழ் சினிமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி படம் நம்ம என்கரேஜ் பண்ணால் இன்னும் நிறையா ஜேர்னர் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ படம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நேச்சர் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் ஃபைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நேச்சர் வந்து நம்ம ஹியூமன்ஸாக நிறைய அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ வந்து வந்தால் அந்த நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதான் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு கோர். ஸோ அதான் எது ப்ரோ. ஆமாம், இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். அதுனா World War IIலேருந்து லிங்க் பண்ணி ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வச்சு எப்படி சூப்பர் ஹீரோ ஆயிருக்காங்க, அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, விளைவுகள் வருது. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி அந்த படம். இல்லை ப்ரோ, அது இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். நான் டைரக்டர் இன்டர்வியூலாம் பார்த்தேன். அவர் நிறையா ஜப்பனீஸ் ஆனிமேலாம் பண்ணி, ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு தமிழ் டச் இருக்குது படத்தில். ராஜு மேனன் சார் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் வில்லனா. ஸோ அவரு சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா ஸ்டைலிஷாக இருக்கார் ஆள். ஸோ நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. சிஜி சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா சூப்பராக இருக்குது. ஆமாம், ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சத்யராஜ் சாரை கொஞ்சம் யங்ஸ்டராக காமிக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டோரி நரேஷன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஷூர், சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் ஆக்ஷனு ஸ்டன்ட்ஸு இந்த ஏஜ்லேயும் அவர் இந்த மாதிரி பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஐ மீன் ரஜினி சார், கமல் சாருக்கு அப்புறம் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ இந்த மூவி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. இட்ஸ் குட். ஹீரோன்னு இருக்காங்க, பட் அவங்க மேஜர் ரோல் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா ராஜு மேனன் சார், வசந்த், அப்புறம் சத்யராஜ் சார் வந்து மேஜர் ரோல் பண்ணுறாங்க. பார்க்கலாம் ப்ரோ, யூஏ படம் தான். ஸோ குழந்தைங்க ஆக்சுவலாக பார்க்கலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னா. நிறையா அனிமேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, சிஜிலாம் இருக்குல்ல. ஸோ அவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு புது முயற்சி நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் சின்ன படங்களை கொண்டாட மாட்டாங்க, பெரிய படம் தான் கொண்டாடுவாங்க. ஆனால் நல்லா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா ஃபைட்டு, நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல படம்.